ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு மேக் மினி பூட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போறோம். அதே சமயத்துல ஒரு 61 ஆப் நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ஒரே டைம்ல எப்படி எவ்வளவு வேகமா ஓபன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, பூட் எவ்வளவு வேகமா பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா என்னோட மேக் மினி M4 வந்துட்டு 24 GB ரேம், அதுக்கப்புறம் SSD பாத்தீங்கன்னா 256 GB SSD. சரிங்களா? ஸோ இப்போதான் என்னோட சேனல் முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோ போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ நீ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் மேக் மினி வந்துட்டு நான் இப்படி நிப்பாட்டி வச்சுட்டேன். இப்படி நிப்பாட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பவர் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அபவுட் திஸ் மேக். ஸோ ஆப்பிள் M4 24 GB ரேம், ஓகேங்களா? 24 GB ரேமு. அதுக்கப்புறம் சிஸ்டம், சாரி, மோர் இன்ஃபோ. ஓகே, ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 245. ஸோ அவைலபிள் ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 98 GB இருக்குது. ரெஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸ்டாப் வாட்ச். ஓகே, ஸோ இப்போ நான் டேர்ன் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, டேர்ன் ஆஃப் பண்ணிடுவோம் முதல்ல, அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறேன். ஷட் டவுன். ஓகே, ஸோ இந்த மேக் மினியில் வந்து லைட் வந்து ஆஃப் ஆச்சுன்னா தென் கம்ப்ளீட்லி ஆஃப்னு அர்த்தம், ஓகேங்களா? ஓகே, லைட் ஆஃப் ஆச்சு, எல்லாம் ஓகே. ஸோ 1 2 3. ஓகே, சவுண்டு வந்துருச்சு. ஓகே, ஆன் ஆச்சு பாருங்க. ஓகே, ஸ்டாப். ஸோ 13 செகண்ட் ஆல்மோஸ்ட். அண்டு இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் பிடிக்கல, சரிங்களா? ஸோ நான் பாஸ்வேர்ட் போட்டுட்டு நான் லாகின் தட்டினோடனே டக்குன்னு வரும் M2வில். ஆனால் இது பாருங்கள், பிளாக் அவுட் ஆகிட்டு ஆப்பிள் லோகோ அங்கே வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு டெஸ்க்டாப்பே வருது. ஸோ இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல எனக்கு இது வந்து. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆப்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். கேமரா கொஞ்சம் நவுத்திக்கிறேன். மேக் ஷூர் யூ ஹேவ் அ கிளியர் வியூ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்ப்போம் என்னோட மேக் மினியில் வந்து எத்தனை ரேம் இருக்குன்னு பாருங்கள். 24 GB ரேம் இருக்குது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் நம்ம போனோம்னா நீங்கள் பாருங்கள் அப்ளிகேஷன். ஸோ ஒரு 64 அப்ளிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ இருக்குது, லாஜிக் ப்ரோ இருக்குது, மோஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மெயின் ஸ்டேஜ் இருக்குது, கம்ப்ரெசர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ கமாண்ட் A, அதுக்கப்புறம் ஓப்பன். ஸோ இப்போ தட்டினோடனே பாருங்கள் எவ்வளோ வேகமாக திறக்குன்னு பாருங்கள், எவ்வளோ வேகமாக திறக்குதுன்னு. ஸோ 24 GB. ஸோ எத்தனை பேர் வந்து 16 GB வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக திறக்குதுன்னு. ஓகே, ஸ்டீம், அதுக்கப்புறம் ஓகே இமேஜ் பிளே கிரவுண்ட், கூகுள். ஓகே, ஃபைனல் கட் ப்ரோ திறந்துருச்சு. ஓகே, கடைசியாக ஸ்டீம். ஸோ ஸ்டீம்க்கு அப்புறம் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. வேறு என்ன இது? ஓகே கைஸ், இது தான் எல்லாமே திறந்துருச்சு. ஸோ கடைசியாக தான் ஸ்டீம் திறந்துருக்கு. ஸோ அப்புறம் நம்ம இப்படி தட்டினோம்னா F3 தட்டினோம்னா பாருங்கள். ஸோ 65 அப்ளிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ஆப்ஷன், கண்ட்ரோல், எஸ்கேப். ஸோ இங்கே எல்லாம் அப்படி இருக்கும். அதோட கமாண்ட் A, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் குயிட். ஓகே கைஸ், தட்டிங்கன்னா எல்லாமே திருப்பியும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணிட்டு முன்னுக்குள்ளே பாப்அப்லாம் வந்துட்டு அலோ பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு அலோ, அதுக்கப்புறம் கேன்சல். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வாட்டி வந்து மேக் மினி வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் 2-3 இஷ்யூ நான் நோட்டீஸ் பண்ணேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக மேக் மினி M4 ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் மேக் மினி M4 வாங்கியிருக்கீங்களோ மறக்காமல் உங்கள் மேக் மினியை என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.